புனித எமிலி தே வியலர் கிபி 1779 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 12ஆம் நாள் தெற்கு பிரான்சிஸில் உள்ள கெய்லாக் என்ற இடத்தில் பிறந்தார். எமிலியின் தாயார் பக்தியுள்ள பெண்மணி. எனவே இவர் தன்னுடைய ஒரே மகளான எமிலிக்கு பக்தி நெறிகளை ஊட்டி வளர்த்து வந்தார். தாயாரின் வளர்ப்பில் எமிலி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் வளர்ந்து வந்தார். இப்படி வாழ்க்கை எல்லாமே நன்றாய் போய் கொண்டிருந்த தருணத்தில் எமிலியின் தாயார் திடீரென இறந்து போனார். அப்போது எமிலிக்கு வரும் வயது 15 தான். தாயின் இழப்பை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் எமிலியின் தந்தை அவருக்கு மனம் முடித்து கொடுத்தால் தாயின் இழப்பை மறந்து விடுவார் என்று சந்தோஷமாக இருப்பார் என்று நினைத்து கொண்டு ஆடவன் ஒருவரை எமிலிக்கு மனம் முடித்து கொடுக்க திட்டம் தீட்டினார். இதை கேள்விப்பட்ட எமிலி அதிர்ந்து போனாள். ஏனென்றால் அவர் ஏற்கனவே தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்தார் என்று தந்தை இவ்வாறு திட்டம் தீட்டுவதை அறிந்த எமிலி அவரிடம் சென்று, நான் ஏற்கனவே என்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டேன், அதனால் நான் யாரையும் மணமுடிக்கப் போவதில்லை என்று மிக உறுதியாக சொன்னார். இதனால் எமிலியின் தந்தை மிகுந்த ஏமாற்றத்திற்கும் வருத்தத்துக்கும் உள்ளானார். தன் மகள் இப்படியோர் முடிவை எடுத்துவிட்டாளே என்று ஏமாற்றத்திற்கு உள்ளான எமிலியின் தந்தை அதனாலேயே நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையானார். எமிலியின் கனவு லட்சியம் எல்லாம் பிரெஞ்சு புரட்சியால் நீர்மூலமாகி போன கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களுக்கு உயிர் கொடுப்பதும் எளிய மக்களுக்கு சேவை செய்வதும் தான். அதற்காகத்தான் அவர் எந்த ஒரு ஆணையும் மணந்து கொள்ளாமல் நோய்வாய்ப்பட்டு கிடந்த தன் தந்தையும் கவனித்து கொண்டு கன்னியாகவே இருந்தார். தந்தை நோய்முற்று இறந்ததும் இறை பணிக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணிக்க தொடங்கினாள். முதலில் தாய் வழி தாத்தாவின் சொத்து வழியாக ஒரு குறிப்பிட்ட தொகையை அவருக்கு கிடைத்தது. அதை கொண்டு அவர் நகரில் ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டி கல்வி பணியையும் சமூக பணியையும் ஆன்மீக பணியையும் செய்ய தொடங்கினார். இவர் ஆற்றி வந்த பணிகளை பார்த்துவிட்டு முதலில் 3 பெண்களும் அவர்களை தொடர்ந்து 8 பெண்களும் அவரோடு சேர்ந்து பணி செய்ய தொடங்கினார்கள். எமிலி செய்து வந்த சேவைகள் அனைத்தும் மக்களுடைய கவனத்தை ஈர்த்தன. அதனால் மக்கள் மத்தியில் அவர் ஏற்படுத்திய த சிஸ்டர்ஸ் ஆஃப் சென்ட் ஜோசப்ஸ் ஆஃப் தி ஆப்ரிஷன் என்ற நல்ல மதிப்பு உண்டானது. கார்டினல் மெர்ஷியஸ் என்பவர் எமிலிக்கு ஒரு ஆன்மீக குருவாக இருந்து எல்லா விதத்திலும் உறுதுணையாக புரிந்து வந்தார். இப்படி பல்வேறு பணிகளை செய்து வந்த எமிலி திடீரென்று நோய்வாய்ப்பட்டு கிபி 1856ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 24ஆம் நாள் இறையடி சேர்ந்தார். இவருக்கு கிபி 1951ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. ஜெபம். புனித எமிலியின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் நல்ல கல்வியை பெற்று மற்றவர்களுக்கு அதனை கற்றுக் கொடுத்து இந்த சமூகத்தில் இருந்த சாதி அநீதி சமூக ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் பிறவும் களையப்பட நாம் பாடுபடுவோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் கல்வி ஒன்றுதான் இந்த சமூகத்திற்கு விடுதலையாக தருகிறது, ஒரு கருவியாகவும் உள்ளது. அத்தகைய கல்வியை நாம் பெற்று அதனை மற்றவருக்கு கற்றுக் கொடுத்து இந்த சமூகத்தின் தீமைகளை களைத்து நாம் செய்ய வேண்டிய தலையான பணியாக இருக்கிறது. அவரை போன்று புனித எமிலியை போன்று எளிய நல்ல கல்வி பெற பாடுபடுவோம். எப்பொழுதும் இறைவனுக்கு உகந்தவர்களாய் வாழ்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். ஆமேன். புனித எமிலி தே வியலர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.